வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக டீ கடைகளில் விற்கப்படும் வடை, சமோசா, பஜ்ஜி போன்றவற்றின் விலை 50 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளது. ஏற்கனவே டீ கடைகளில் 10 ரூபாய்க்கு விற்பனையான வடை, சமோசா, பஜ்ஜி தற்போது 15 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. ஹோட்டல்களில் 15 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வடை தற்போது 20 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒரு சில டீ கடைகளில் வடை விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மின்சார அடுப்பு மற்றும் விறகு அடுப்புகளில் உணவு சமைத்து சமாளித்து வருவதாகவும், இதே நிலைமை நீடித்தால் உணவகங்களை நிரந்தரமாக மூட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் நிலவும் கேஸ் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மற்றும் டீ கடைகள் கடும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. பல கடைகளில் உணவு வகைகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன. சில மெனுக்கள் குறைக்கப்பட்டுள்ளன. தட்டுப்பாட்டை சமாளிக்க வியாபாரிகள் விறகடுப்பு மற்றும் மண்ணெண்ணெய் ஸ்டவ்களை பயன்படுத்தி வருகின்றனர். ரொம்ப தட்டுப்பாட்டில் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ முன்ன மாதிரி எல்லா ஐட்டத்தையும் போகிற மாதிரி இல்லை. இப்போ விறகடுப்பு மாறலான்னு பார்த்தா வேலை பார்க்குறவங்களாம் தெரிய மாட்டேது, வர மாட்டேன்றாங்க வேலைக்கு. 5 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ 3 பேர் தான் இருக்காங்க. நானே குறைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆளுங்களில். இப்போ எப்பயாவது லீவ் எடுத்தால் போகிற மாதிரி இருக்குது. இப்போ நினச்சோன்னே லீவ் விடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கடை எப்படியா லீவ் விடலான்ற மைண்ட் செட்டில் இருக்குது. கடை போகிற மைண்ட் செட்டிலே இல்லை. வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் வேலூரில் பல உணவகங்கள் விறகு அடுப்புக்கு மாறிய நிலையில் அவற்றில் சமைப்பது சிரமமாக இருப்பதாக சமையல் கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாநகரில் உள்ள உணவகங்கள் கேஸ் தட்டுப்பாட்டை சமாளிக்க விறகை எரித்து அதிலிருந்து வரும் நீராவியில் சாதமும் விறகு அடுப்பை கொண்டு தோசை, பரோட்டா, கூட்டு பொரியல், சாம்பார், அப்பளம், பூரி போன்றவற்றையும் தயார் செய்கின்றனர். மேலும் பால் காய்ச்சவும் டீ, காஃபி போடவும் மின்சார அடுப்புகளை பயன்படுத்துகின்றனர். விறகு அடுப்பில் சமைப்பதால் உடல் சூடு, கண் எரிச்சல் ஏற்படுவதாக சமையல் கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வெயில் காலத்தினால இந்த விறகு அடுப்பு செய்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடம்பு ரீதியாகவும் மன உணர்ச்சி ஆளாடுறோம். இந்த கேஸ் தட்டுப்பாடுனால மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ வர கஸ்டமருக்கோசரம் நாங்கள் அடுப்பில் கூட செஞ்சு மக்களோட சாட்டிஸ்ஃபை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது கால சூழ்நிலை எல்லா விஷயத்தையும் நாங்கள் பொறுத்து போகிறோம். இது நிரந்தரமாக ஆகிட்டா ரொம்ப கஷ்டமாகும். ஃபியூச்சரில் எல்லாருக்குமே கஷ்டமாகும்.